சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மஷ்ரூம் சூப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கான ரெசிபியை இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஒரு கடாயில் 50 கிராம் ஆஃப் பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 5லிருந்து 6 நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 500 கிராம் ஆஃப் மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் தண்ணி விட ஆரம்பித்ததும் அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் அந்த மிக்சரை ஒரு மிக்ஸியில் ஆட் பண்ணி 5லிருந்து 6 முந்திரியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மஷ்ரூம்ஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சூப் ரெடி.